லோக்கல் 18 உள்ளூர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர், கென் கருணாஸ் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்க விடுதலை பாகம் 2 இன்று உலகம் முழுவதும் வெளியாகி உள்ளது. ரசிகர்கள்லாம் மிகுந்த எதிர்பார்ப்புல இந்த படத்துக்கு இருந்தாங்க. ஏன்னா சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட முதல் பாகம் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் வேற லெவல் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது இதோட 2ஆம் பாகம் வெளியாகிருக்கு. ரசிகர்கள்லாம் படம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட படம் எப்படி இருக்குன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். படம் ஓகே. என்ன பிடிச்சிருக்கு உங்க படத்துல? பார்ட் 1ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி பேசவே மாட்டாரு. அவரு சூரி ஃபுல்லா கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா விஜய் சேதுபதி நிறைய பேசுறாரு. ஓகே. பொதுவா வெற்றிமாறன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சமூக பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல என்ன? அதேதான் சேம் சமூக பிரச்சனையை பத்தி பேசுறாங்க, மக்களோட பிரச்சனையை பத்தி. படம் சூப்பரா இருந்துச்சு. என்ன பிடிச்சது உங்க படத்துல? படத்துல நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்துறீங்களா? பாத்துட்டோம். அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் விட செகண்ட் தான் சூப்பரா இருக்கு. பாட்லாம் எப்படி இருக்கு? அருமையான படம். நல்ல இந்த உலகத்துக்கு ஏற்றது வரும் இளைஞர்களுக்கு கரெக்டான பார்க்கணும். ஜாதி ரீதியா பார்க்காதீங்க. கண்டிப்பா இதுல ஒரு தத்துவம் இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? என்ன பிடிச்சது படத்துல? எல்லாமே பிடிச்சது. நல்லா ஃபர்ஸ்ட் பார்ட்டா செகண்ட் பார்ட்டா? எனக்கு பர்சனலா செகண்ட் பார்ட் தான். விஜய் சேதுபதி ஆக்டிங் சூப்பர். போன பாட்டுல பாத்தீங்கன்னா சூரி மட்டும் தான் ஆக்ட் பண்ணிருந்தாங்க இல்லையா? இந்த பாட்டுல விஜய் சேதுபதி அதிகமா பண்ணிருக்காரு. சூரியோட ரோல் எப்படி இருந்துச்சு இந்த படத்துல? சூரியோட ரோல் கம்மியா தான் இருந்துச்சு. பார்ட் 3 மேபி சூரி லீட் எடுத்து வரும். இப்ப கூடுதலா பாத்தீங்கன்னா மஞ்சு வாரியரும் கென் கருணாஸும் நடிச்சிருக்காங்க இல்லையா? அவங்க ரோல் எப்படி? அவங்க ரோலா கென் கருணாஸ் அழகா இருந்தாரு. மஞ்சு வாரியரும் ஓகே நல்லா இருக்கு. போன பாட்டுல பாத்தீங்கன்னா சூரி அதிக ரோல் பண்ணியிருந்தாரு. இப்போ விஜய் சேதுபதி அதிகமா பண்ணிருக்காரு. எப்படி பண்ணிருக்காரு விஜய் சேதுபதி ஆக்டிங்? சூப்பரா இருந்துச்சு. பொதுவா வெற்றிமாறன் பண்ணா சமூக பிரச்சனை அதிகமா இருக்கும் இல்லையா? இந்த பாட்டுல என்ன இருக்கு? அதேதான் அதே மாதிரி சாங்ஸ் எல்லாம் மியூசிக் எல்லாம் எப்படி? மியூசிக் ஐயோ தரமா பண்ணிருக்காரு. வயசுக்கும் மியூசிக்கும் சம்மந்தமே இல்லை. அடுத்த பாத்தீங்கன்னா சமூக பிரச்சனை பொதுவா வெற்றிமாறன் பேசுவார் இல்லையா? இந்த படத்துல எப்படி இருக்கு அதோட தாக்கம்? பிரச்சனை எப்படின்னா ஒரு சில விஷயத்தை பத்தி தான் பேசுவாங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் சேர்த்து ஒரே இதுலயே பண்ணிட்டாரு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சது உங்க படத்துல? எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்துறீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டா செகண்ட் பார்ட்டா? ரெண்டுமே. போன பார்ட்ல பாத்தீங்கன்னா சூரி அதிகமா பண்ணியிருந்தாரு. இப்ப விஜய் சேதுபதி அதிகமா பண்ணிருக்காரு அப்படின்னு ட்ரைலர் எல்லாம் கம்மியா தான் வந்திருந்தாரு. ஆனா சூரிய ஃபுல்லாவே நல்லா தான். தேர்ட் பார்ட் எப்படி லீடு கொடுத்துருக்காங்க? இல்ல நல்லா இருந்துச்சு படம். விஜய் சேதுபதி ஆக்டிங் பண்ணது. விஜய் சேதுபதி பயங்கரம். இப்ப கூடுதலா பாத்தீங்கன்னா மஞ்சு வாரியரும் கென் கருணாஸும் நடிச்சிருக்காங்க இந்த பார்ட்ல. அது எப்படி இருக்கு? லீடு கென் கருணாஸுக்கு கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா சூப்பரா பண்ணிருந்தாரு. போன பார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த போலீஸா நடிச்ச சேத்தனை தான் எல்லாரும் வேற லெவல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வில்லன் ரோல்ல அந்த போலீஸா இருக்கக்குள்ள இந்த பார்ட்ல அவர் எப்படி பண்ணிருக்காரு? இந்த பாட்டும் அப்படிதான் இருக்கு. ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஆனா நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா ரசிகர்கள்லாம் படம் பார்த்துட்டு படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்க கருத்துக்களை தெரிவிச்சாங்க. வெற்றிமாறன் பொதுவா சமூக பிரச்சனைகளை ரொம்பவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை ரொம்ப ஒரு படமா எடுப்பாரு. முக்கியமா எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். முக்கியமான விஷயத்த இந்த படம் பேசுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இளையராஜாவோட பின்னணி இசையும் அவரோட பாடல்களும் வேற லெவலாவே பண்ணியிருக்காரு அப்படின்ற ரசிகர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க.